கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளிலும் இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த நாளில் இந்த பகுதியிலிருந்து தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தைகளின் மூலமாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட பேசுவதன் மூலமாய் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய மாற்றங்களை செய்வார் என்று ஆண்டவர்களை நம்பி விசுவாசித்து வார்த்தையை உங்களுக்கு நேராய் அனுப்ப கர்த்தர் எனக்கு கிருபை செய்த ஆண்டவரை நான் நன்றியோடு நான் துதிக்கிறேன். இந்த நாட்களிலே திருச்சபைக்கு தேவையான மிக அத்தியாவசியமான காரியம் எது என்பதை இந்த நாளிலே இந்த வசனத்தை நான் அடிப்படையாக வைத்து உங்களோடு கூட நான் பேச ஆசைப்படுகிறேன். பேசும் முன்பதாக கேள்வி கேட்கலான்னு பார்க்குறேன். பயப்படாதீங்க. இந்த நாளிலே பற்பல நிலைமைகளிலிருந்து திருச்சபைக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் அறியாமல், சிலர் ஆண்டவரை அறிந்த குடும்பத்தில், இன்னும் பல நிலைமைகளிலே ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கமான பாதைகளிலே போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றதினாலே என்ற பல நிலைமைகளிலே திருச்சபைக்கு நாம் வந்திருப்போம். பொதுவாக திருச்சபைக்கு வருகிற மக்களுடைய மனதிலே, சபையிலே எது மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்? ஆண்கள் பக்கம் யாராவது சொல்கிறீங்களா? சும்மா தைரியமாக சொல்லுங்கள். உங்கள்கிட்ட ஒத்த பைசா நான் வாங்க மாட்டேன். தப்பாக சொன்னாலும் பிரச்சனையில் முடிஞ்சால் பரிசு கொடுக்குறேன். அதுக்கும் சரி. ஆமாம், இதெல்லாம் நாங்கள் ஆண்டவர் படைப்பில் தான் முதல்ல யாரை படைத்தார்? சரி, இப்போ முதலாவது உள்ளவர்கள் அதை உங்களுக்காக விட்டு கொடுத்து விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு மனம் ஒற்றுமைட்டீங்க. சரி, வேற சரியாக என் மனசுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா, சீனியர்ஸில் யாராவது சொல்கிறீங்களா? இல்லை. என்னதான் நாங்கள் சொன்னாலும் நீங்கள் வேற ஒன்று கண்டிப்பாக சொல்ல தான் போகிறீங்க. நிச்சயமாக நாங்கள் நினைக்கிறத என்னதான் சொன்னாலும் அது சரியாக என்ன செய்யாது, வராது. இன்றைய திருச்சபையில் எது மிக முக்கியமாக இருக்கிறது என்றால், தேவன் ஒரு உத்தமம் உள்ள மக்களைத்தான் அதிகமாய் திருச்சபையிலே தேடுகிறார். பொதுவாக உலகத்திலே சபைக்கு வருகிற எல்லாரும் விரும்புகிறது அல்லது தேடுகிறது, எதிர்பார்க்கிறது என்னவென்றால், நல்ல கட்டடம் வேணும். என்ன வேணும்? நல்ல கட்டடம் வேணும். அந்த சைடு திருநெல்வேலி பக்கம் போயிட்டால் நல்ல கோபுரம் வச்சு நல்ல உயர்ந்த நிலைமையில், இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற சில வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு என்ன தேவைன்னா கட்டடம் மட்டுமே. நம்ம பக்கம் உள்ள ஒரு கலாச்சாரம் பண்பாடு எப்படின்னா,
கட்டடம் கட்டணும்னா ஏதாவது உங்களுக்கு உதவி வேணுமா பாசன்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? உதவி வேணுமான்னு கேட்பாங்க. ஆனால் திருநெல்வேலி பக்கம் எடுத்துட்டிங்கன்னா அவங்க ரொம்ப அங்கே புகழ்றேன்னு நினச்சிடாதீங்க. நான் அந்த ஆலயத்துக்கு கட்டுமானத்தில் நான் ஏதாவது அதில் செய்யணும்னு விரும்புவாங்க. ஒரு 10,000 கல் அதில் தேவைப்படுதுன்னா அந்த 10,000 கல்லில் ஒரு 1000 கல்லாவது நான் உள்ளே வந்து எடுத்து அடுக்கணும். நம்ம காசு கொடுக்குறோன்னு சொல்லுவோம், கல்லெல்லாம் ஜோகம் கட்டு 100 ஆள்லாம் நான் கூலி கொடுத்துருவேன்னும். ஆனால் அந்த பகுதியிலே காணப்படுகிற மக்களுடைய விருப்பம் எப்படி இருக்கும் என்றால், அதில் செய்யப்படுகிற ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் அவர்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதிகமாக விரும்புவார்கள். அதனால் ஆண்டவர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாருங்க. ஒரு சின்ன காரியம் செய்தால் கூட அதற்குரிய பலனை அவர்கள் அடையாமல் போனதே இல்லை சிலர் ஆலயத்தை. அப்புறம் அடுத்து என்ன விரும்புவாங்கன்னா, நல்ல பாடகர் குழு இருக்கணும், நல்ல இன்னிசை வாசிக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். நானும் விரும்புகிறேன். விரும்புனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற உதவியை நான் செய்கிறதுக்கும் ரெடி. சிலருக்கு அந்த நல்ல பாடகர் குழு, நல்ல இன்னிசை வாசிக்கக்கூடியவர்கள். இன்னொரு கூட்டம் நினைக்கும், நல்ல பெரிய பெரிய ஆளாக வரணுமா சபைக்கு. எப்படி? பெரிய பெரிய ஆஃபீஸரு, கலெக்டரு, என்ஜினியரு, பெரிய பெரிய ஆளாக வர்ற சபையில் எப்படி ஆளாக வரணுமா? அப்போ சின்ன ஆள்லாம் எங்கே போகிறது? அப்படி பெரிய பெரிய ஆளாக வந்தால் தான் அது எப்படி தெரியும்? சபையாக தெரியும். அதற்கு அடுத்து ரொம்ப அலங்காரமாக இருக்கணும், உட்காரதுக்கு நல்லா எப்படி என்ன இருக்கணும்? நல்ல வசதியான இருக்கைகள். முட்டி போடுறதான்னா என்ன இருக்கணும்? சாஃப்டான மெத்தை வேணும். சில காலுக்கிட்ட இருக்கும், இல்லை சில மெத்தையை உருவி கீழே போட்டு அதில் என்ன செய்யும்? முட்டி போட்டு உள்ளே தள்ளிடணும். இதற்கு மேலாக ஒரு அழகான பாஸ்டர், பாஸ்டர்லாம் கிடையாது, ஹேண்ட்ஸம் பாஸ்டர். அவரை பார்த்தாலே நமக்கு எப்படி இருக்கணுமா? நாம் அதை போல் மாறணும் ஒரு ஆசை உண்டாக்கணும். இன்னும் ஆசை என்னன்னா, எந்த விதத்திலையும் மனம் புண்படும் மாதிரி என்ன செய்யக்கூடாது. ஆமாம், தப்பே செஞ்சாலும் உன்ன மாதிரி ஒரு நல்ல ஆள் கிடையாதுன்னு சொல்கிற கூடியவர் வேண்டும். இப்படித்தான் நாம் தேடுகிறோம். கிடைக்காதானாலும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் விரும்புகிற எல்லாமே அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சபை கூட கிடைக்காது. அப்படியே கிடைச்சி நீங்கள் ஒரு இடத்துல இருந்தால் கூட உங்களால் முழு திருப்தி என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. எல்லாம் ஒரே நாளும் ஒன்று போல் இருக்காது. நம்ம சபைக்கு ஒருத்தர் வந்தார், பாஸ்டர் முடிஞ்ச நின்று வர்ற எல்லாரையும் நம்ம என்ன செய்யணுமா, கை கொடுக்கணும். போய் நான் இருப்போம். ஒரு வருஷமாக வந்தார், இப்போ ஆளே காணும். யார் அவரை விரட்டலை. சொன்னார் எல்லாரோடையும் கை கொடுக்கணும்னு சொன்னார். ஆனால் அவர் யார்ட்டையும் என்ன செய்யலை, கை கொடுக்கல. அதனால் யாரும் அவர்கிட்டையும் என்ன செய்யலை, கை கொடுக்கல. முந்தி டாக்டர்ஸ்லாம் வருவாங்க, வந்தால் டாக்டர்ஸ்ட்டை மட்டும்தான் பேசுவாங்க, வேறு யார்ட்டுமே பேச மாட்டாங்க. சபைக்கு வந்திருக்கிறாங்க, கரெக்டாக அந்த டாக்டர்ஸை மட்டும் ஹலோன்னு சொல்லிட்டு அவங்களோட பேசிட்டு போயிடுவாங்க. இதுவெல்லாம் பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் காணப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. அங்கே வேதம் போதித்தாலும், வேதத்தில் உள்ள காரியங்களை குறித்து பேசினாலும், நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நிறைவும் உண்டாகும், தேவனும் செயல்பட முடியும். கொக்குக்கு குடிக்கிறதுக்கு ஒரு தட்டில் நான்
எதாவது ஊற்றி வச்சா கொக்கு என்ன பண்ணும்? அது குடிக்க முடியாது. ஏனெண்டா அதுக்கு மூக்கு எப்படி இருக்குது? அப்போ தட்டில் ஊற்றினா அதால் என்ன செய்ய முடியாது, அதுக்கு எப்படி வைக்கணும்? அப்போ அதற்கேற்ற விதத்திலே வைத்தால்தான். பள்ளிக்கூடத்தில் ஒரு கதை படித்தேன், ஆனால் இப்போ கதை பேச நான் விரும்பலை. 2 பார்ட்டி விருந்து வச்சு கடைசியாக 2ம் சாப்பிடாமல் போயிடும். தான் விரும்பினதை அது மட்டும் செஞ்சு சாப்பிட்டு போயிடுச்சு. அதுபோல் இல்லாதபடி சபை என்பது தேவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அமைகின்ற ஒன்று. ஆண்டவர் ஏதோ ஒரு நல்ல கட்டடம் தரக்கூடாதுன்னு சொல்லலை, நல்ல கட்டடம் கூட கட்டுங்க, கோடிக்கணக்கில் கூட கட்டிட்டு போங்க, அது உங்கள் பாடு. கட்டடமோ எல்லாமே இருந்தாலும் அங்கே ஆண்டவர் மட்டும் இல்லாதிருந்தால், சபை என்று சொல்லிக் கொள்ளலாம், நல்ல போர்டு போடலாம், நல்ல காரியங்கள் எல்லாமே அமையலாம், ஆனால் தேவன் அங்கு இல்லை என்றால், கட்டடம் இருந்தாலோ ஆட்கள் இருந்தாலோ எவைகள் இருந்தாலோ பயனை தரவே தராது. தேவன் இந்த கடைசி நாட்களிலே சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்றால், வல்லமை உடையதாய் இருக்க அவர் விரும்புகிறார். ஒரு சின்ன பிள்ளை எந்திரிச்சு ஜெபம் பண்ணாலும் தேவன் ஒரு அசைவை உண்டாக்க வேண்டும். சின்ன பிள்ளைகள் கிடையாது. உலகத்தின் பெரிய எழுப்புதலே ஒரு சிறு பிள்ளையின் மூலமாய்த்தான் உருவாயிற்று. சிறு பிள்ளையின் மூலமாய் ஆலயத்தில் பற்பல நபர்கள் இருந்தார்கள். ஆனாலும் அந்த சிறு பிள்ளைக்குள்ளே ஒரு வாஞ்சை வந்தபோது அவள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாள். தேவனுடைய ஆவியானவர் அவரோடு இசைந்து செயல்படக்கூடிய மக்களோடு இசைந்து செயல்படுகிறவர் அந்த மகள் மீது இறங்கினார். அந்த ஆலயத்துக்குள்ளே இறங்கினார். ஆலயத்தில் வருகிற ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கினார். ஆராதனை முடிக்க முடியவில்லை. நாட்கணக்காய் வாரக்கணக்காய் மாதங்களிலே ஓட ஆரம்பித்தது. அந்த எழுப்புதல் தெரு தெருவாய் மாறிட்டு எல்லைகளிலெல்லாம் பரவ ஆரம்பித்தது. ஆனால் எழுப்புதலுக்கு காரணம் ஒரே பெண்மணி, ஒரு சிறு பிள்ளை தான். ஆகவே தேவன் சிறு பிள்ளை என்று பார்க்க மாட்டார். சிறு பிள்ளை இதயத்திலே என்ன ஒட்டி இருக்குமா? ஆமாம், மதீனம்னா என்னன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மதி மாறி போனால் அது ஈனமான செயல்கள், மதீனம் ஒட்டி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மதீனம் ஒட்டி இருந்தாலும் அவைகளை அகற்றுகிற தேவன் அவைகளை அகற்றி விட்டு தன்னுடைய கருவியாய் ஆண்டவரால் எடுத்து என்ன செய்ய முடியும்? நிச்சயமாய் பயன்படுத்த முடியும். வாலிபர் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நான் அதிகமாக விரும்புகிறேன். வாலிப பிள்ளைகளும் அதிகமாக இந்த நாட்களில் காணப்படும். ஏனென்றா இன்றைக்கு வாலிபர்களுக்குள்ளே தேவனுடைய காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய ஆரம்பித்து விடுகிறது என்றால் குறைந்து கொண்டே போகிறது. சாத்தான் இதைத்தான் எதிர்பார்க்கிறான். அந்த தேவனுடைய காரியங்கள் குறைந்து போகும்படியாய். அன்னைக்கு காக்காவுக்கு தண்ணி தாகமாக இருந்துச்சு, கொஞ்சம் தான் ஜாரில் தண்ணி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு தப்பான கதை. கல் நிறைய போட்டால் தண்ணி கீழே போயிடும், நிச்சயமாக காக்காவுக்கு என்ன கிடைக்காது, அது கதைக்கு சரி. இதை போல அவர்களுடைய உள்ளத்திலே பலவிதமான காரியங்களை போட்டு 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 அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காரியங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? குறைந்து கொண்டு இருக்கிறது. வாலிபர்கள் தேவனுடைய கரத்திலே காணப்படக்கூடிய துலக்கமான அம்புகளாய் காணப்பட விரும்புகிறார். ஆகவே வாலிப பிராயம் தேவனை நினைக்க வேண்டிய ஒரு பிராயமாய் இருக்கிறபடினாலே அந்த வாலிப பிராயத்திலே உன்னை படைத்தவரை நினை. ஏனென்றால் நீ வாலிப பிராயத்திலே தேவனை நினைத்தால் உன் மரண பரியந்தம் கர்த்தர் நிச்சயமாய் உன்னை நடத்துவார். ஆகவே வாலிப பிராயத்திலே இன்றைக்கு தேவனை நினைத்து செயல்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே பற்பல விதமான காரியங்களினால் என்ன செய்கிறது என்றால் குறைபட்டு கொண்டு வருகிறது. ஆகவே வாலிபர்களாகிய நாமும் அதை கொஞ்சம் சீர் செய்து கொண்டால் தேவனுடைய கரத்தில்
நீ அம்பாய் மாறினால் தேவனுடைய அம்பு ஒரு நாள் பின்னடையாது. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்ய விரும்புகிறார். ஏனென்றால் ஆண்டவருக்கு வாலிபர்கள் அதிகமாய் தேவை. சரி, ஆண்டவருக்கு வாலிபர் மட்டும்தான் தேவைன்னா குடும்பஸ்தரும் இருக்கிறதுல ரொம்ப பிரச்சனையே எதுதான்? குடும்பம் பம்பம் பம். அது எப்போவுமே ஒரு மாதிரி பம்பம் தான் இருக்கும். குடும்பத்துக்குள்ளே என்று சொல்லி வரும்பொழுது, குடும்பம் என்று வரும்பொழுது கர்த்தர் கட்டுகிற ஒன்று. கர்த்தர் வீடு கட்டுறாருன்னா கல் வச்சு இந்த வீடு கட்டுறதை பேசலை, வாழ்க்கையை அவர் கட்டுகிறார். சிறு பிள்ளையாக பிறந்தது வேற, வாலிபனாய் வளர்ந்தது வேற, குடும்பமாய் மாறினது உன் வாழ்க்கை நிலைமையே வேற. நீ ஒரு சந்ததியை மட்டுமல்ல, உன் எதிர்காலத்தையும் அநேகருக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டிய நிலைமையிலே நீ காணப்பட வேண்டியதாக இருக்கிறபடினாலே குடும்பம் தேவனுடைய பார்வையிலே மிக முக்கியமான ஒன்று. அப்போது அந்த குடும்பத்தை நடத்த வேண்டிய விதத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளை நடத்துவான் என்றால், நீ யோசுவாவின் குடும்பத்தை போல வானத்திலே பிரகாசிக்கிற சுடர்களைப் போல நீ எப்பவும் இருக்கலாம். இல்லை என்றால் கொர்நேலியுவை போல. கொர்நேலியு உலக வேலையில் உள்ளவன், உயர்ந்த வேலையில் உள்ளவன், அதிகமான அழுத்தங்கள் காணப்படக்கூடிய பட்டாள தலைவன். அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பொதுவாக இந்த காவல்துறையில் பணியாற்றுகிற இருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களுக்கு அதிகமான பிரச்சனை வருது. ஸோ அந்த முக்கியமான நேரத்தெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் அவன் என்னைக்காவது அவ்வளோ பெரிய வேலை இருந்து ஜெபம் பண்ண தவறி இருக்கிறான்னு பாருங்கள். தவறவே இல்லை. அவன் அந்த ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்ப அவன் முழு குடும்பமும் அவனுக்கு ஆதரவாக இருந்தது. பொதுவாக அந்த வெளி வேலையில் போகிறவன் எரிச்சலோடு தான் வருவான். ஏன்னா இந்த பணி, இது போன்ற பணியில் இருக்கிறவங்களுக்கு அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஆகவே வரும்போது எப்படி தான் வருவார் ஐயா? ஆமாம், சிலர் ரெண்டாக வருவாங்க, அது வேறு. அந்த ரெண்டாக வராட்டாலும் இவங்க வேறு மாதிரி வருவாங்க. அப்படி வருகிற வேளையில் எல்லாமே என்ன செஞ்சு போகும்னா சிதைந்து போகத்தக்க விதத்தில் தான் இருக்கும். இருந்த போதிலும் அவனுக்குள்ளே அவன் வைத்திருந்த ஒரு சரியான செயல் திட்டம் அவனையும் மனைவி பிள்ளைகள் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் ஒன்றாய் தேவனோடு நெருங்கி இருந்தபடியால் யார் வீட்டுக்கும் தேவதூதன் போகலை, கொர்நேலியு வீட்டுக்கு தேவதூதனே அனுப்பப்பட்டு. இன்னும் அருமையான அனுபவம். அன்னைக்கு தான் தேவதூதன் என்றல்ல, தேவன் இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் தேவதூதர்களை அவர் வைத்திருக்கிறார். அவரவருக்குன்னு தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அந்த தூதர்கள் அந்த காரியத்தை சரியாய் செயல்படுத்த வேண்டும் என்றால் ஒரு குடும்பம், அந்த குடும்ப தலைவன், அந்த குடும்பத்தின் அமைப்பு சரியாக ஆண்டவருக்குள்ளே கட்டப்படும் என்றால் உலக மனிதனால் மட்டுமல்ல, தேவனாலே அவனுடைய குறைவுகள் நிவர்த்தி ஆக்கப்படும். பைபிளில் வாசிக்கிறோம், அவன் தேவனுடைய காரியங்களை செய்வதன் மூலமாய் அநேகரை தேவனுக்கென்று என்ன செய்தானாம்? வழி நடத்தினானாம். தேவனுடைய ஆவியானவர் அந்த கூட்டத்தில் இறங்கி வல்லமையாய் கிரியை செய்தபோது தேவனுடைய நாமம் கொர்நேலியு மூலமாக என்ன செய்ய ஆரம்பித்தது? மகிமைப்பட ஆரம்பித்தது. ஆகவே தேவன் திருச்சபை என்பதிலே அவர் வைத்துள்ள திட்டங்களிலே ஒரு மனிதன் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை வைத்து தான். பாடுகள் இருக்கலாம். எலியாவை பற்றி சொல்லும்போது அவன் நல்ல தீர்க்கதரிசி, நல்ல ஜெபம் பண்ணுறவன்.
பொதுவாக அதிகமாக வேலை செய்து பழக்கம் இல்லாதவர்களுக்கு ஒரு சின்ன வேலை சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் வேலையிலே பழக்கப்பட்டவனுக்கு ஆமாம். அதே போல் இராணுவத்திலே பணிபுரிகின்றவனுக்கு துப்பாக்கி சூட்டினாலே விழுகிறவர்களை பார்த்துருப்பாங்க, காயப்படுகிறவர்களை பார்த்துருப்பாங்க, பல விதத்திலே வேதனையுற்று போகிறவர்களை, உறுப்புகளை இழந்தவர்கள், மரித்து போகிறலாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் அது நிமித்தமாக அவளுடைய உள்ளம் துவழுவது. ஏனென்றால் அவங்க லட்சியம் வேறு. அப்போ நம்ம உருவாக்கப்படுகிறோம். தீர்க்கதரிசி என்று வரும்பொழுது அவன் தேவனோடு காணப்படுகிறான். உலக மக்களை போல அல்ல. உலக மக்களுக்கு அநேக விதமான நெருக்கங்கள், போராட்டங்கள் உண்டு. ஆனால் தேவனுடைய மனுஷன் ஒரு குடும்பமும் கிடையாது. உலகத்தில் சொல்லுவான், பிச்சு பிடுங்களே இல்லாத ஒரு மனிதன். மற்ற எந்த தேவ மனுஷனை குறித்தும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வாசிக்க முடியாது. தேவனுக்கு முன்பதாக நிற்கிற நான் ஆண்டவரை கொண்டு வார்த்தைகளை பேசினவன். இன்னைக்கு தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, ஆனால் ஆண்டவரை கொண்டு பேசக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை. அவன் சொல்கிற வார்த்தையை அவனால் நம்ப முடியும். ஆனால் இன்றைக்கி தீர்க்கதரிசனம் சொல்கிற தீர்க்கதரிசி தன் வார்த்தையை முழுமையுமாய் நம்பி சொல்லுகிறதில்லை. தேவனுக்கு முன்பதாக நிற்கிற அந்த மனுஷனுக்கே என்ன வந்துச்சான்? பாடு வந்துச்சான். தண்ணீருக்குள் அழுத்தப்பட்ட எடையுள்ளதும் எடை இழப்பது போல ஒரு மனுஷன் தேவனுக்குள் இருப்பான் என்றால் அவன் புது சிறுசியாக இருக்கிறபடினாலே, கர்த்தர் தாமே அவனை பலப்படுத்துகிறபடினாலே, கர்த்தர் தாமே அவனுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் அருளுகிறபடினாலே, கர்த்தர் தானே அவர் வழிநடத்தி செல்லுகிறபடினாலே அவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். அவர் நம்ம சொல்லியிருக்கார்ல, நம்முடைய பாடுகள், பலவீனங்கள், துக்கங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் அப்படி இருக்கும்போது நிச்சயமாய் ஒரு தீர்க்கதரிசி தேவனுக்கென்றே ஜீவிக்கிறபடினால் அவனுக்கு உலக வாழ்க்கை சதம் அல்ல. உலக வாழ்க்கைக்காகவே வாழாதவன், தேவனுக்காகவே வாழுகிறவன், தேவனுடைய வாரத்தை உடையவனாய் அதுவே அவனுடைய இலக்காய் இருக்கிறபடினாலே நிச்சயமாய் அவனுடைய முழு பொறுப்பையும் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மனிதனாய் இருக்கும்போது எலியாவு இடத்துல காணப்பட்ட பலவீனத்தை குறித்து நேற்று பேசினேன் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் காலையில். ஆனால் ஒருவேளை தேவைப்பட்டால் நான் அதை சொல்லுவேன். அவனிடத்திலும் சில பலவீனம் தேவனுக்கு முன்னாடியே நின்னாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, டே பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியதாக பெரும் கூட்டத்தையே நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அவன் சொல்லுவான், 1 ராஜாக்கள் 17, 18, 19 இந்த அதிகாரங்களை வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். அவன் சொல்லுவான், நான் அவன் இருக்கிற காலகட்டத்தில் குகைக்கு 50 பேராக வச்சு பராமரித்தாரா? ஆனால் அது கூட அவருக்கு இன்னொரு காரியத்தை பாருங்கள். தேவன் சொல்லுகிற காரியத்தை ஒரு மனிதன் நம்பவில்லை என்றால், தேவ மனுஷன் நம்பவில்லை என்றால் திரும்ப பேசுவாரா? பேச முடியாது. எப்படின்னா, தேவன் சரியானதை சொல்லுவார், ஒரு நாள் தப்பு பொய்யோ சொல்லவே. அப்போ தேவன் உண்மையை சொல்லும் பொழுது, தேவன் சரியானதை சொல்லும் பொழுது ஒரு மனிதன் அதை நிராகரித்தால் திரும்ப பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் திரும்ப பேசிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். அவன்கிட்ட காணப்பட்ட ஒரே ஒரு உத்தமம், தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிறதில் எலியா கைத்தேர்ந்தவனாக இருந்ததை காண முடியும். ஆனால் தேவன் அழைத்து அவனை ஒரு நல்ல நிலைமைக்குள்ளே உருவாக்கி நடத்தினாலும் கூட ஏசபேல் ஒரு வார்த்தை சொன்னா, ஆமாம் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், இவன் தலையை தூக்குனான். ஆனால் உன் தலையை தூக்குன்னு சொல்லிட்டா போதும் என்ன ஆண்டவரே. ஒரு சில பலவீனங்கள் இருந்தபடியால் இது வெளியே தெரியாது அதிகமாய், ஆனால் உள்ளூருக்குள்ளே இருந்தாலும் கூட அது பின்பு அவனை சில பாடுகளை படுத்த ஆரம்பிக்கின்றது. தேவன் ஒரு இடத்துக்கு போச்சுன்னா அவர் எங்கே போவார்? வேறு இடத்த நோக்கி போவார். தேவன் அவனை செயல்படுத்தணும்னு நினைப்பார். இவர் குகையை நோக்கி ஓடி போய் அங்கே போய் என்ன செய்யணும்? சாவணும்னு அங்கே போய் படுத்துக்கணும்னு போவார்.
ஆகவே நம்மை போட பாடுகள்னால் நம்ம இப்போ குடும்பத்தில் படுற பாடு, சோத்துக்கு, வாழ்க்கையை நிம்மதியாக நடத்துறதுக்கு, சில பலவீனங்களினாலே, வியாதிகளினாலே, பலவிதமான தேவைகளினாலே, அந்த தேவைகள் சந்திக்கப்பட இயலாததினால, குடும்பத்தை நடத்த முடியாதனால படுற பாடுகள் அல்ல. இல்லை, உறவுகளால் அவன் எந்த பாடுகளும் என்ன செய்யலை, படலை. அவனுடைய பாடு அவன் உள்ளான நிலைமையிலே ஏற்பட்ட சில மனத்தாங்கள். தேவன் சொல்லுகிறத அவனால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தபடியினால பாடுள்ள ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஜெபம் பண்ணால் எப்படித்தான் ஜெபம் பண்ணுவான், கருத்தாக ஜெபம் பண்ணுவான். நமக்கு பாடுகள் இருந்தால் நம்ம பாடுக்காக வேணா கருத்தாக ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே நம்ம ரொம்ப அன்புக்குரியவர்களாக எங்கே வந்துடுவாங்க, நம்ம சுற்றி புடைசூழ வந்துடுவாங்க. அவங்க முகம்தான் யாருக்கு தெரியும். கிட்ட இருக்கிற விசுவாசி கஷ்டப்பட்டானா, யார் என்ன கஷ்டப்பட்டானா அதெல்லாம் வராது. யார் மட்டும்தான் வருவான், அந்த அன்புக்குரியவர்கள் தான் வருவார்கள். அதனால் ஜெபம் எதுக்கு நேராக தான் பாயும், அவங்களுக்கு நேராக. தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், நீ சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணினா, ஆனால் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணுற அவன் நிலைமை எப்படி இருந்துச்சு, தேவன் சந்திக்கும் போது அவன் நிலைமை எப்படி இருந்துச்சுங்க, பருக்கள். நம்ம அந்த அதிகாரத்தை வாசித்து அதோடு முடிச்சிட்டோம். சரீரம் முழுவதும் நொந்து போய் வெந்து போய் தான் இருக்கிறான். அப்படிப்பட்ட வேளையில் ஜெபம் பண்ண முடியுமா? அவனுக்கு நண்பர்கள் சொன்ன ஈட்டியை போல குத்தின வார்த்தைகள், இவனுக்கு பற்பல சூழ்நிலைகள். இப்படி இருக்கும்போது கருத்தாக ஜெபம் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் எப்படி ஜெபம் பண்ணா என்பதை நான் சில வார்த்தைகளை சொல்லி நான் உங்களுக்கு வசனத்துக்குள்ளே நான் வருவேன். எப்படி நான் போராட்டம் பிரச்சனை என்று வரும்போது நம்முடைய நிலைமைகள் எப்படியெல்லாம் தடுமாற முடியும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். எலியா தடுமாறிட்டான், தேவனுக்கு முன்னாடியே நின்னவன் தான். சரி, மோசே எடுத்துக்கொள்வோம். மோசே பார்வோனுடைய அரண்மனையில் பார்வோன் குமாரத்தின் மகனாக என்ன செய்யப்பட்டான், வளர்க்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வளர்க்கப்படும் போது எவ்வளவு சௌரியமாக இருந்திருப்பான், நல்லா இருந்திருப்பானா இல்லையா? யாருக்கும் கிடைக்காததெல்லாம் யாருக்கு கிடைச்சிருக்கும், நிச்சயமாக மோசேக்கு கிடைச்சிருக்கும். நல்ல செல்வமாக விரும்பினதெல்லாம் வாங்கி, எப்படின்னா அவன் எந்த பருவத்திலே வளர்ந்து உருவாக்கி சரியாக இருந்தால் தேவனுக்குள் இருக்க முடியுமோ அந்த பருவம் யார் இடத்துல மாட்டிக்கிச்சுன்னா பார்வோன் இடத்துல மாட்டிக்கிச்சு. ஏனென்றால் வாலிபன் திசை திருப்பப்பட முடியும். தன் வழியை தேவனுக்கு நேராக ஆயத்தப்படுத்துவது கஷ்டமான காரியம். அவன் இருந்த இடம் பார்வோன். அங்கே காணப்பட்ட நம்பிக்கைகளும் வழக்கங்களும் பழக்க வழக்கங்களெல்லாம் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும்போது அவர்களை விட்டுட்டு வேறு மாதிரி செஞ்சானா அப்போவே கழுத்தில் அடித்து என்ன செஞ்சுருப்பான், துரத்திருப்பான். ஆனாலும் மனசில் ஒரு மனசு வந்திருக்கும், ஆண்டவரேன்னு இருப்பான், என் நிலைமையில் ஒரு மாறுதல் வேணும்னு கேட்டிருப்பான். எல்லோரும் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? ஆனால் மாறுதல் எதுவும் ஏற்படலை. எங்கே தான் மாட்டினா, பார்வோன் அரண்மனையில். அங்கே ஒரு 40 வருஷம் வனவாசம். அவன் நல்ல சந்தோஷமாக தான் இருக்கக்கூடிய எல்லா நிலைமை. ஆனால் அப்படிப்பட்ட இடத்திலும் கூட அவனுடைய ஆழ்ந்த சிந்தனையில் தன் ஜனங்களை குறித்த ஒரு எண்ணம், ஏன்னா தேவனுக்கு தன் ஜனத்தை குறித்த ஒரு எண்ணம், அது தேவனுடைய பார்வையில் மிகவும் விரும்பப்படத்தக்க ஒன்றாயிருக்கிறது. ஆகவே அவன் என்ன செய்தான் என்றால், எகிப்தின் எல்லா சந்தோஷத்தையும் வெறுத்துவிட்டு தேவ ஜனங்களோடு கூட பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தியாகமாக எல்லாத்தையும் போட்டுட்டு இஸ்ரவேல் ஜனத்தோடு வந்துட்டான். அவன் என்ன நினச்சான், இஸ்ரவேல் ஜனத்தோடு போயிட்டோம்னா அவர்களுக்கு நான் ஒரு நல்ல தலைவனாக இருந்து அவர்களை நல்லா நடத்தி அவர்களை நல்ல நிலைமை கொண்டு போவேன்னு நினச்சான். ஆனால் நினச்சது நடந்துச்சா? அவன் பட்ட பாடில் போதுமே ஆண்டவரே, இந்த ஜனங்களை நான் பெறவே இல்லை.
வேற யாரையாகிலும் கொண்டு உம்மால் நடத்த முடியும்னா அந்த ஜனங்களோட பாடுகளை சகிக்க வேண்டுமென்று விரும்பினாலும் அதற்காக எகிப்தின் அந்த அரண்மனையின் உயர்ந்த நிலைமையை வெறுத்துவிட்டு பார்வோனின் குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்துவிட்டு இந்த நெருக்கப்படுகிற ஜனங்களோடு கூட இணைந்து கொள்ள விரும்பினாலும் கூட அந்த ஜனங்கள் அவனுக்கு ஏற்ற விதத்திலே ஒத்தாசையாக இல்லாது போன போது இவனிடத்தில் தேவகிருபை இல்லையா? தேவகிருபை இருந்துச்சு, வல்லமை இருந்துச்சா? எல்லாமே இருந்துச்சு. எவைகள் இருந்தாலும் கூட எந்த ஜனத்துக்காக வந்தானோ அந்த ஜனம் அவனோடு இசைந்து செல்லாது இருக்க ஆரம்பித்த பின்பு அது அவனுக்கு எப்படி மாறிடுச்சு? அதுவே அவனுக்கு பாடாய் மாறிடுச்சு. ஸோ எந்த ஒரு மனிதனா எவ்வளவு தியாகத்தோட ஒரு பகுதியிலே ஆண்டவருக்கு என்று சொல்லி வந்தாலும் கூட அந்த ஜனங்களின் மத்தியிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலையோடு கூட வளர்ந்து விட்டால் நடத்துகிறவனுக்கு பிரச்சனையே இல்லை. அது இல்லாத பட்சத்தில் நடத்துகிறவன் வேறு பிற வித கல்லுகளெல்லாம் எரிய மாட்டான். அங்கே கல் எரிய போவான், கொல்றதுக்கும் வந்துடுவான். அங்கே அப்படி இல்லை. அப்படியே இல்லை என்றாலும் அந்த ஒத்துழைப்பு இல்லை என்று வரும்போது அது எப்படியா மாறும்? பாடாக மாற முடியும். எப்படின்னா, தீயினால் சுட்டதை காட்டிலும் நாவினால் சுட்ட வடுங்கிறது இருக்க, ஆமாம், அதுதான் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அப்படியெல்லாம் மோசையை பேசினார்கள். குடும்பத்திலிருந்து உறவிலிருந்து எல்லாருமே பேசினார்கள். அப்படிப்பட்ட இடத்திலும் கூட இவ்வளோ உறுதியான மனுஷனை இப்படி மாறிட்டா நம்ம ஏமாத்திரம். திருச்சபை என்று வரும்போது பலரும் கலந்து வருகிற இடம்தான். அப்படி பலரும் கலந்து வருகிற இடத்துல எல்லாருக்காகவும் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் கூட சில வேளைகளிலே முழுமையான ஒத்துழைப்பு ஏற்படாமல் இருக்கும்போது நமக்கும் அது போன்ற சலிப்புகள் வர முடியும் என்று சொல்கிறேன். நம்ம உலகத்தோடு இருந்து ஜாலியாக இருந்திருக்கலாம், உறவுகளோட ஜாலியாக இருந்திருக்கலாம், நண்பர்களோட ஜாலியாக இருந்திருக்கலாம், எப்படியே இருந்திருக்கலாம். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருடைய வழிகளிலே நடந்து அவரை பிரியப்படுத்தி எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினச்சி வருவோம். ஆனால் சில வேளைகளிலே அது என்ன செய்யாது நமக்கு. ஆனாலும் அது ஒரு வகையில் உன்னை பாடாய்ப்படுத்தினாலும் நீ உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? எலியா மாதிரி இருக்கணும். 3.5 வருஷம் வராதுன்னா வரக்கூடாது, அவ்வளோதான். அப்போ நம்ம வார்த்தையில் என்ன உண்டாயிருக்கணும்? வல்லமை உண்டாக வேண்டும். அப்போ அந்த வார்த்தையில் வல்லமை உண்டாக வேண்டும் என்றால் சில காரியங்களை நான் சொல்ல இருக்கிறேன். நான் ஒரு சிலதை சொல்லிவிட்டு நான் உள்ளே வரும்புகிறேன். அப்போ நீங்கள் பார்க்கும்போது மோசேயுடைய நிலைமை எப்படி? ஆனால் பவுலடியான எடுத்துங்க, எந்த பாடுகளை குறித்தும் கவலையே படாதவன், தன் ஜீவனை அருமையாக எண்ணாதவன். இங்கே எலியா தன் ஜீவனை அருமையாக எண்ணானா என்ன? ஏன்னா ஆகா மனைவி ஏசபேல் கை வச்சிடக்கூடாதுன்னு விரும்பினான். அவள் தானே சொன்னான் உன் தலை எடுத்துருவேன்னு. ஆனால் பவுலடியான் எடுத்துக்கொள்ளுங்க, தன் ஜீவனை குறித்து கவலையே படலை. பற்பல விதமான உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியில் இருந்தாலும் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவதை தவிர, தேவனுக்கு ஒரு உத்தமமான ஒரு ஊழியனாக இறுதி வரையிலே வாழ்வதை தவிர வேறு ஒன்றுமே அவனுக்கு தரிசனத்தை விட்டு விலகாதபடியினால் பாடுகள் அவனுக்கு பெருசாக தெரியல. அதே வேளையில் பாடுகள் மத்தியில் தேவன் மகிமைப்பட்டார், பெரிய காரியங்களை செய்தார். அப்போது நம்ம எலியா மாதிரி இருந்துட முடியாது. ஆனால் எலியா மாதிரி இருந்தால் எப்படி ஜெபம் பண்ண தெரிஞ்சிருக்கணும்? கருத்தாக ஜெபம் பண்ணுகிற மனுஷனாக மாறினா இதை நீ தாண்டி போகக்கூடிய வழிகளை கர்த்தர் நிச்சயமாக உனக்கு என்ன செய்வார். ஆனால் அவன் போதும் ஆண்டவரேன்னு சொன்னான், ஊழியத்துக்கு ஒரு முட்டுப்புள்ளி உண்டாயிடுச்சு. ஆகவே நறுமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ யாரை மாதிரி மட்டும்தான் இருக்கணும்?
எலியாவை போல நீ காணப்படுவதை காட்டிலும் நீ தேவனுடைய பிள்ளை, நீ இவரா ஒரு சிலரை நான் சொல்கிறேன், அவர்களைப் போல நாம் காணப்படுவோம் என்றால் நிச்சயமாக நல்லதாக இருக்கும். ஒரு வசனத்திலிருந்து காலவேளையில் நான் தொடங்க விரும்புகிறேன். முதலாவது 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி, ஆண்டவரை பற்றி என்ன இருதயம் வேணுமா? உத்தமமானன்னா அதை குறித்து கொஞ்சம் கூட ஆண்டவரோடு இருப்பது அவனுக்கு கஷ்டமாகவே, என்னடா ஆண்டவர், என்னடா இந்த ஆண்டவர், அவரை பற்றி ஒரு நாளும் குறைவுள்ள மனநிலைமையில் என்ன செய்யக்கூடாது, காணப்படாமல் இருந்தால் தேவன் அவருடைய வல்லமையை நமக்கு தருவார்ன்ற. இன்றைக்கி நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க, தேவ வல்லமை, சபைக்கு தேவ வல்லமை தேவை, சபையில் காணப்படுகிற எல்லாருக்கும் தேவ வல்லமை. சிலர் நினைக்கிறாங்க உபவாசம் பண்ணா என்ன வந்துடும், வல்லமை வந்துடும். ஆண்டவர் 40 நாள் உபவாசம் பண்ணார். இன்னொரு அவரும் தேவ மனுஷன், ஆண்டவர் 40 நாள் பண்ணார், நான் 80 நாள் பண்ண போகிறேன். எத்தனை நாள்? சாக பிழைக்க போயிட்டார். பண்ண முடிஞ்சதுன்னு நினச்சிக்கிங்களா? பண்ணவே முடியலை. ஆண்டவர் பண்ண அது வேற, மோசையை கூட்டிகிட்டு போய் பண்ண வச்சார் அது வேற. நான் ரொம்ப பெருசாக மாறணும், மற்றவங்களை காட்டணும்னு நினைக்கிற இடத்துல நிச்சயமாக என்ன ஏற்படும் என்றால் வீழ்ச்சிக்குரிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் என் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் செயல்படுகிற விதம் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப சரியாக போகும் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் மேலே நமக்கு என்ன மனசு வரும்? சபையில் இருக்க எல்லாருக்கும் ஆண்டவர் மேலே நல்ல மனசு இருந்தால் அவங்ககிட்ட என்ன இருந்திருக்கும்? எல்லார்ட்டுமே வல்லமை இருந்திருக்கும். 40 நாள் உபவாசம் பண்ணி, இல்லை 80 நாள் அந்த நிலைமை இல்லை, நீ உபவாசமே பண்ண வேணாம் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை பாதையில் மாறி மாறி வித்தியாசமாகவே தெரியும். ஆண்டவர் எலியாட்ட சொல்கிறாரு, காகத்தை அனுப்பி உன்னை போஷிப்பேன்னு சொன்னார். போஷியாரா? சமாரி அடுத்தவளை சாரி பார்த்து விதவிட்டு அனுப்பி உன்னை போஷிக்க கட்டளையிட்டேன்னாரு. அங்கே போனோன்னு அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? இல்லைன்னு சொல்லிடுச்சு. எனக்கும் என் மகனுக்கும் அப்பம் சுடுறதுக்கு ஒரே பிடி மாவு சொன்னார், காகங்கள் வந்து கொடுக்கும்னு சொன்னார், கரெக்டாக கொடுத்துச்சு. உண்மையாக ஏன்ட்ட காகம்னு சொன்னால் நான் நிச்சயமாக நம்ப மாட்டேன். இன்னொன்று, காகம் வாய் வச்சதை நிச்சயமாக நான் வாய் வச்சு சாப்பிட மாட்டேன். சில டம்ளரில் குடித்தாங்கன்னா அதில் குடிக்கவே மாட்டாங்க. நான் யார் டம்ளரில் குடித்தாலும் நான் வாங்கி குடிச்சிடுவேன். எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. நான் அதை ஒரு பெருசாக பொருட்டாக என்றதே இல்லை. யார் குடிச்சு கொடுத்தா அப்படியே குடிச்சு கொடுத்தாலும் வாங்கி குடிச்சு போயிட்டே இருப்பேன். காக்கா வாயில் வச்சு கொண்டு வந்து எனக்கு பிரியாணி கொடுத்தா நான் வாங்கி சாப்பிட போகிறேன். எந்த ஒரு உண்டாக இருந்தாலும் நாக்கில் அந்த ருசி படும்போது அதுக்கு வாயில் என்ன தான் வரும்? ஆமாம், காக்கா கண்டதையும் திங்கும், கண்டதையும் சாப்பிடக்கூடியது. அது வாயில் கறி துண்டு கொண்டு வந்து கொடுத்தா, உங்களுக்கே அப்பம் துண்டு கொண்டு வந்து கொடுத்தா கரெக்டாக இப்படி பிடிப்பீங்க. அது வாய் எங்கே வச்சுன்னு பார்த்தா அதை பிச்சு போட்டுருவோம். ஏன்னா அது அதில் வாய் வச்சிருச்சு, அதில் எச்சி வச்சிருச்சு, அதை என்னால் சாப்பிட முடியாது. எலிய பிச்செல்லாம் போடலைங்க. காகம் அருவருப்பான ஒன்று, அருவருப்பானதை திங்கக்கூடிய ஒன்று. எதையும் தின்னுட்டு வந்து அடுத்தப்பல இதை கொத்திட்டு வரக்கூடியது. ஆனால் தேவன் கொடுத்த போது பஞ்ச காலத்தில் ஆண்டவர் என்னை கொடுத்தாரே என்று சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டான். நல்லா சாப்பிட்டான். அதை வேஸ்ட் பண்ண நம்மனா கொஞ்சம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். கொடுக்குறத நல்லா சாப்பிட்டான். அடுத்து சொல்கிறாரு, இப்போ நீ அங்கே போ, நான் கட்டளை இட்டிருக்கேன். அப்போ எப்படி போயிருப்பார்? நம்பிக்கையாக போயிருப்போம்.
ஒன்று ஆள் சொல்லணும், பேர் சொல்லணும், வீட்டு அட்ரஸ் சொல்லணும், எதையுமே சொல்லலை. இங்கே ஒவ்வொரு ஊருன்னா எப்படினாலும் கொஞ்சம் ஆட்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லேயே போய் விதவை இருக்கான்னு கேட்டால் என்ன செருப்பால் அடிச்சுக்கா. என்னடா கேட்க, அது தீர்க்கதரிசியாக இருந்தானே யாராக இருந்தானே, அட்ரஸ் சொல்லலை, சாரி பாட்டுன்னு சொல்லிட்டு விட்டார். விதவைன்னு சொல்லிட்டு விட்டுட்டார். அவள் எப்படி இருப்பா, கலரை கூட சொல்லலை, தரிசனத்தையாக போட்ட மாதிரி காட்டியிருக்கணும், இப்படி அடையாளமாக இருப்பான்னு. எதுவுமே சொல்லலை. நீ போ கட்லு. அவன் நம்பிக்கையாக போகிறான். அவன் ஒரு அடையாளத்தை கேட்டான். அடையாளம் சக்ஸஸ். குடிக்க தண்ணி கேட்பேன், எனக்கு என்ன கிடைக்கணும், தண்ணி கிடைக்கணும். அப்போ தண்ணி எடுத்துகிட்டு வரப்போகிறேன்னு சொல்லும்போது அம்மா ஒரு சின்ன அடையும் சேர்த்து என்ன செஞ்சிரு. ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை உத்தமமாய் நடக்கிறவர் அல்லவா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையாய் வழங்காதரா. காக்கா எதில் வாயில் வச்சுட்டு வந்தாலும் தீர்க்கதரிசி சாப்பிடும்போது அதில் பழுதற்ற நிலைமையை வாங்கி கர்த்தர் நிறைவான காரியத்தை செய்து அவனை பலப்படுத்தினார். இப்போ இங்கே அனுப்புகிறார். உத்தமமாக நம்பினான். ஏன்னா காக்கா கொண்டு வந்து கொடுக்கும், டைமுக்கு கொடுக்கும், எல்லாம் கரெக்டாக நடந்துச்சு. ஆகவே இப்படியே நடக்கும்னு போனால் அங்கே இடத்துல ஒரு அடையாளம் பழிச்சிச்சு. அதுக்கப்புறம் எந்த அடையாளமும் பழிக்கலை. என்னடா ஆண்டவர் அப்படி சொன்னார். ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார், ஆண்டவர் மனம் மாற மாட்டார், சொல்லிட்டா கண்டிப்பாக செய்வார். ஆனால் இங்கே எல்லாமே எப்படி தான் நடக்கு, மாறுதலாக நடக்குன்னா உத்தமம் அங்கே அவுட் ஆயிருங்க. யோபிட்ட கேளுங்க, நல்லா இருக்கும்போதும் தேவனிடத்தில் உத்தமமாக இருந்தான். எல்லாமே ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. அவன் உத்தமத்தை கடைசி மட்டும் என்ன செய்ய மாட்டேன்ட்டான். அதனால தான் உலகத்தையே அழித்தாலும் யோபை அழிக்க மாட்டேன்ட்டார் ஆண்டவர். அந்த உத்தமம் என்பது தேவன் விரும்புகிற ஒன்று. அந்த உத்தமத்தை ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ ஜனத்தில் மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கிற உண்டு. ஆனால் தேவன் எதை அதிகமாய் இன்றைக்கு திருச்சபைகளில் எதிர்பார்க்க, பெரிய கூட்டமெல்லாம் பார்க்கலாம், ஆனால் ஒரு உத்தமமான கூட்டத்தை அங்கே எத்தனை பேரை காட்ட முடியும் சொல்லுங்கள். இவங்க உத்தமமாக ஆண்டவரை நேசிப்பாங்க, உத்தமமாக ஆண்டவரை பின்பற்றுவாங்க, உத்தமமாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க, அவங்க உத்தமமாக நடப்பாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் தேவனுடைய வார்த்தையை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் விலகாதபடி கரெக்டாக போகணும்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் உலகத்தில் இருக்காங்க. அதனால தான் வல்லம் இல்லாமல் இருக்கணும். உன்னை உபவாசம் பண்ண சொல்லலை, நிறைய காரியத்தை வெறுத்துட்டு எல்லாத்தையும் விட்டு வந்தால் தான் வல்லமை தருவேன்னு சொல்லலை. நீ உத்தமமாய் நடந்தாலே போதும். உத்தமனுக்கு எப்போவுமே கர்த்தர் துணையாக இருப்பார். நம்ம கூட இருக்கிறவனே நமக்கு எப்போ நமக்கு வேணா வைப்பான் தெரியவே தெரியாது. நம்பினவர்களே நமக்கு எப்பவும் துரோகம் செய்யலாம், செய்யக்கூடிய உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாரையுமே இன்றைக்கி உலகத்தில் நம்ப முடியாது என்ற ஒரு இடத்துல தேவனை நான் உத்தம துணை உள்ளவராக நான் வைப்பேன் என்றால் எந்த தீங்கு செய்கிறவன் எனக்கு தீங்கு செய்வேன், எவன் எனக்கு தீங்கு செய்ய நினைச்சானோ அவனாலே எனக்கு ஒரு உயர்வையும் கர்த்தர் அவனை கொண்டே எனக்கு எப்படி தர அவராலே முடியும். ஏன்னா உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். என் வழிகளெல்லாம் காப்பார். என்னுடைய எல்லா காரியங்களிலும் அவர் கூட இருக்கிறபடினாலே நான் ஒரு நாளும் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படாதபடி நான் பாதுகாத்து கொள்ள முடியுமே. இன்றைக்கி திருச்சபையில் கர்த்தர் விரும்புகிறது அவருடைய உத்தமம் தான். அந்த உத்தமம் திருச்சபைக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக உன்னை தொடுகிறவன் அந்த வார்த்தை உறுதிப்படுத்த. ஆனால் இன்றைக்கி உத்தமம் என்ன செய்கிறது என்றால் நாளுக்கு நாள் உலகத்திலிருந்து வரும்போது கொஞ்சம் உத்தமமாக நடக்க பார்ப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் போக கொஞ்சம் அப்படியே வளர வளர எல்லா நிலைமைகளும் மாறுதல் உண்டாக அவங்களுடைய உத்தமத்தை என்ன செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுப்பாங்க. இல்லைன்னா சில பிரச்சனைகள் வரும்போது விட்டு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா தேவன் சொன்ன சில காரியங்களில் சில வித்தியாசமான காரியங்களை பார்க்கும்போது அந்த உத்தமமான அவர் மேலே வச்சுருக்க அந்த உத்தமம் என்ன செய்யும். ஆனால் எலியாவுக்கு மாறலை. ஒரு பிடி மாவு தான் இருக்குன்னா கூட சரி நான் வீட்டுக்கு வர்றேன், அவர் பெரிய தீர்க்கதரிசி, நான் அந்த மாவுக்கு ஜெபம் பண்ணுறேன்,
அந்த பிடி மாவு எப்படி மாறிடும்? குடமாக மாறிடும். நீ சுட்டு சுட்டு கொடுக்கலான்னு சொல்லவே இல்லையே. ஆனாலும் அதே எந்த இடத்துல அந்த விதவையை சந்தித்தானோ அதே இடத்துல நம்பிக்கையாக உட்காந்துட்டு, நானாக இருந்தானா அப்படி செஞ்சுருக்க மாட்டேன். எனக்கு இருக்கிற பசியில், நடந்து வந்த பசியில், அம்மா நான் வீட்டுக்கு வரேன், நீ சின்ன அடையை சுட்டு என்ன செய்ய, ஏன்னா ஒருவேளை அதை தின்னுவிட்டா, ஏன்னா ஏற்கனவே ஒரு பிடி மாவுன்னு தானே சொன்னான், சுட்டுட்டு சாப்பிடக்கூடிய ஆசை வந்துருச்சுன்னா என்ன செய்வா, சாப்பிட. இவர் தீர்க்கதரிசி அங்கே தானே இருக்கார், வீட்டுக்கு வந்தால் பரவாயில்ல, அவர் அங்கேயே நம்பிக்கையோடு உட்காந்துருக்காரு பாருங்கள். தேவன் சொல்லிட்டார், போஷிக்க கட்டளையிட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் நிச்சயமாக என்ன செய்வார்? அதுதான் என் உத்தமம். தேவன் நம்மை நடத்துகிற பாதையில் சில வேளை விபரீதங்கள் ஏற்படலாம், நாம் நினைப்பதற்கு மாறுதலாக கூட நடக்கலாம். ஆனால் சொன்னவர் சொன்னதை நிச்சயமாக செய்வார். காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் ஒருவேளை சற்று நேர தாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட சொன்னதை செய்கிறவர் செய்து முடிக்க மட்டும். நெறிந்த நாணலாகி உன்னை முறிக்க மாட்டார், மங்கி எறிகிற திரிய அணைக்காத தேவர் நிச்சயமாக பிரகாசிக்க செய்வார். ஆகவே அப்படியே நம்பிடு. அங்கே அப்படியே உட்காந்துருந்தான். நீங்களும் நானுமா இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? ஒரே ஜபத்தில் இறங்கியிருப்போம். நீங்கள் செய்ய மாட்டீங்க போல இருக்குது. ஏசப்பா, அவளுக்கு மனம் மாறிடக்கூடாது, இயேசுவே நாமத்தினால வேறு எந்த ஒரு மனநிலைமையும் உண்டாகாதபடி கட்டுகிறேன், சாசை கட்டுறேன், அப்போ கட்டுறேன், இதை கட்டுறேன், வாயை கட்டுறேன், எதை கட்டணுமோ அத்தனையும் கட்டி ஜெபம் பண்ணியிருப்பேன். ஆனால் இவர் பாருங்கள் அப்படி ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கிறார். அதுதான் என் உத்தமம். யோசிச்சலாம், கொன்னே போட்டாலும் சரி. இன்றைக்கி நம்மளால் அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம தொட்டாலே போச்சு, அவன் கொன்னாலே ஒன்றும் போகாதுன்றான். உத்தமத்தை விட்டு என்ன செய்ய மாட்டேன், என் உயிர் போக மட்டும் என் உத்தமத்தை என்ன செய்ய மாட்டேன். அதில் அவன் நிற்க பிரயாசப்பட்டான். அந்த உத்தமந்தான் தேவன் உத்தமர் என்றும் அவர் அநீதி 90ஆம் சங்கீதம், அவர் உத்தமன் கண்மலையாரோட அது விளங்க பண்ணும்படி அவன் முதிர் வயதிலும் பசுமையும். அதை எடுத்துருங்களேன் அந்த வசனம், சங்கீதம் 90ஆம் அதிகாரம் கடைசி வசனம். கர்த்தர் உத்தமர் என்று விளங்க பண்ணும்படி. அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். கர்த்தர் உத்தமர் என்றும் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி அவர் என்ன செய்கிறாரா, முதிர் வயதையே மாற்றி கொடுக்குறார். முதிர் வயதில் இருக்கிறதும் மாறி போயிடும். அப்படி தானே? ஆகுமா ஆகாதா? நிச்சயமாக மாறி நம்முடைய எல்லா நிலைமைகளிலேயும் மாற்றம். அழகான வார்த்தை, ஒரு அனுபவபூர்வமான ஒரு வார்த்தையை சொல்கிறான். என் கர்த்தர் உத்தமர் என்றும், அவர்கிட்ட என்ன அநீதி, அவர் என்ன சொன்னாலும் அதை என்ன செய்கிறவர், செய்து முடிக்கிறவர், நீதிக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் நம்மேலே நினைவாக இருக்கிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு. ஆகவே இஸ்ரவேலை குறித்து அவர் என்ன சொன்னாரோ அதை நிச்சயமாக செய்து முடிப்பார். அந்நிய கண்கள் அல்ல. அவனு யோபும் சொல்கிறானே, என் உச்சிலேருந்து உள்ளங்கால் வரையும் தான் அழுகி போனாலும் இதே சரீரத்தில் நான் உயிரோடு இருந்து நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் ஏன் கண்ணு காணும், அந்த நம்பிக்கை கெட்டு போகவில்லையே. நான் உத்தமத்தில் நடக்கும் பொழுது தேவன் உத்தமம் உள்ளவர். அப்படி உத்தமம் ஒரு நாள் என்ன செய்யாது, அந்த உத்தமத்தை கொண்டு ஆணையிடுகிறவராம் வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த உத்தமத்தின்படி செயல்படுகிறவரோடு கூட ஒரு திருச்சபை இணைந்து நடக்க ஆரம்பித்தார். சபையில் இருக்கிற எல்லாருமே உத்தமர்களாய் மாறிட்டா. உத்தம புத்திரன் புத்திரி. நிச்சயமாக சொல்கிறேன், அந்த சபையை மாதிரி பவர்ஃபுல் சபை எதுவுமே, லட்சக்கணக்காக இருந்தாலும் சரி, ஒரே நபர் இருந்தாலும் சரி, உத்தமராக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் துணைதான். கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேகம் பேரை கொண்டு செய்கிறத கர்த்தர் ஒருவரை கொண்டு செய்ய அவராலே முடியும். ஆகவே தனித்து விடப்பட்ட நீங்கள், சில வேளைகளில் நிர்பந்தமான சூழ்நிலை தள்ளப்பட்ட நீங்கள் உத்தம மட்டும் நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். அது நிறைவாக இருக்கும். அந்த நிறைவோடு நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்கன்னா
நீங்கள் செய்கிறதெல்லாம் தெய்வன் ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். எப்படி யோபை பார்த்து ஆண்டவர் ஒன்றுமே சொல்ல முடியல, நோவை பார்த்தோம் ஒன்றுமே, தானியேலை பார்த்தோம் ஒன்றுமே செய்ய முடியல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த 3 நபர் எதில் இருந்தாலும் தப்பு வைக்கப்படுவான் அவருடைய உத்தமத்தை நிமித்தம். அப்போ நாமும் உத்தமர்களாக இருந்தால் உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் தாவீதை போல தேவ பிள்ளைகளை போல சொல்லலாம், துன்பத்தின் மத்தியிலே நடந்தாலும் நீர் என நிச்சயமாக உயிர்ப்பிப்பீர். நான் கண்ணீரின் பள்ளத்தாக உருவ நடந்தாலும் அதை என்னால் நீரூற்றாய் மாற்ற முடியும். அது வயனாந்திரமாக இருந்தாலும் நிச்சயமாக கர்த்தர் எனக்கு வயல்வெளியா, அது எவ்வளவுதான் குறைவுள்ளதாக இருந்தாலும் கர்த்தர் சகலத்தையும் அந்த நிலைமைக்கு நாம் எண்ணி செயல்படக்கூடிய ஒரு மாற்றான ஒரு நிலைமையை கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாக்குவாராக. இதுவரைக்கும் நம்ம நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம். பண தேவைகள், வாழ்க்கை தேவைகள், வாழ்க்கையின் மாற்றங்கள், பலவீன மாற்றங்கள் போன்ற பற்பல காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கலாம். அதை ஜெபம் பண்ணி வாங்கிறத காட்டிலும் உத்தமமாக மட்டும் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்லனாலும் சரி, எங்கேனாலும் சரி, குடும்பத்தினாலும் சரி, செல்லுகிற இடங்கள்னாலும் உத்தமமான மக்களாக நீங்கள் வாழ்ந்து காட்டினால் வெற்றி உங்களுக்கு தான். தைரியமாக சொல்லலாம். ஒன்றுமே உன்னை என்ன செய்வதில்லை, அசைப்பதில்லை. ஒன்றும் உன்னை அசைக்க தேவன் ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார். இருக்கிற எல்லாமே பிரச்சனையாக இருந்தாலும் லூத்தர் சொல்லும்போது சொன்னார், மார்ட்டின் லூத்தர், ரோமாபுரியில் இருக்கிற அனைத்து ஓடுகளுமே பிசாசுகளாக மாறினாலும் நான் அதன் மத்தியில் நான் நிச்சயமாக வெற்றி நடை போட முடியும். ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய தரிசனம் அதுதான். அதனால தான் தாவீது சொல்கிறான், உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், என் பக்கத்திலே 1000 பேர். இன்றைக்கி கிட்டத்திலே வராட்டாலுமே பயம் நிறையா இருக்குது. ஏதாவது நிழல் தெரிஞ்சால் கூட போதும், அது என்ன நிழலோ தெரியல, ஏதோ வந்த மாதிரி. ஒரு நாள் ராத்திரி வீட்டில் படுத்துட்டு இருந்தோம். ஸ்க்ரீனில் ஒரு கிளிப்பு, அது அவ்வப்போது டக்கு டக்கு டக்குன்னு தட்டிக்கிட்டு, என்னடா தட்டுது, தூக்கம் ஃபுல்லாக போயிடுச்சு. சிலர்னா எடுத்தவுடனே இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னாலும் அது ஆடிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அங்கே அது ஆடிக்கிட்டு இருக்குது கிளிப்பு. எங்கள் வீட்டில் ஒரு கதவை திறந்தால் அங்கே இருக்கிற கதவு இந்த கதவு தானாகவே திறந்து மூடும். புதுசாக ஒருத்தரை பயப்படுத்தணுன்னா அந்த ரூமில் படுக்க சொல்லிட்டு எங்கள் ரூமில் இருக்க கதவை அப்படி அசைச்சேன்னு வச்சிங்களேன், கதவு திறக்கும் மூடும், திறக்கும் முடிவு. கொஞ்சம் நேரம் செஞ்சு அந்த ரூமை விட்டு அவர் வெளியே வந்துடுவார். சரி, பாஸ்ட் வீட்டில் என்ன இருக்குது, பிசாசு இருக்குது. அது ஏதோ அந்த அமைப்பில் ஏதோ அது கோளாறாக இருக்கனால ஒரு டோரை அசைச்சா போதும், மற்ற கதவுகள்லாம் திறந்து மூடிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி டக்கு டக்கு எனக்கு தூக்கமே போயிடுச்சு. நானும் தேடி தேடி பார்க்குறேன், ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அங்கே எங்கேன்னு சுற்றி பார்த்தா ஒரு கிளிப்பு ஓரத்தில் என்ன செய்யுது, அந்த ஸ்க்ரீனை பிடிச்சி டக்கு டக்குன்னு தரையை தட்டிட்டு, அப்புறம் அதை பிடிங்கி போட்டு நிம்மதியாக தூங்கணும். ஒரு சின்ன காரியம் கூட நமக்கு உண்டான அந்த இருக்கிற எல்லாத்தையும் என்ன செஞ்சிருது. நாய் குலைக்குதுன்னு வச்சுக்கோங்க, சுற்றி சுற்றி குலைச்சதுன்னா இன்னும் மக்கள்கிட்ட ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. நாய் ஊழையிட ஆரம்பிச்சிச்சுன்னா அவ்வளோதான். பூனை வந்து அழுதுச்சுன்னு வச்சுங்க, ஐயோ சாவு வரப்போகுதுரா. நாய் கத்துச்சுன்னா எந்த வீட்டை பார்த்து கத்துதுன்னு பார்ப்பேன், அது அவன் வீட்டை பார்த்தே கத்துதுன்னு வச்சுக்கோங்க, சோழி முடிஞ்சிச்சு, இவனே செத்து போயிடுவேன். ஏன் அது வாட்டில் கத்திட்டு போகுது, அது வாட்டில் ஊழை இட்டுட்டு போகுது, அது வாட்டில் அழுதுட்டு போகுது. அந்த பயமே அவனை கொன்னுருன்றேன். இன்றைக்கி நமக்கு தேவையில்லாத பற்பல விதமான பயங்கள் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. அதன் மத்தியிலையும் பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இது மட்டும் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். இனிமேலும் என இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன், மரண பரியந்தம்.
ஆக வாழ்க்கை பாதையில் இது போன்ற பலவிதமான அலசடிகள் வரும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது? மற்றவங்களை போல செய்யக்கூடாது. மாறாக நாம் நம்முடைய நிலைமையிலே உறுதியாக இருப்போம் என்றால், எலியா மாதிரி அவன் அப்படி ஜெபமெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். ஆண்டவரே கொண்டு வர வையும், எனக்கு அப்போ வேணும், அவ்வாட்டில் சாப்பிட்றப்படாது, பலவிதமான ஜெபம், எந்த ஜெபமும் பண்ணியிருக்க மாட்டான். இந்த ஆலயப்பேர் நான் சொல்லியிருக்கிறேன், ஆலயப்பேர் நடந்துச்சு. அப்போ ஒரு நடத்த வந்து ஒரு தலைவர் சொன்னார், நல்ல பெரிய பெரிய இட்லியாக அந்த கேன்டீன்காரன் நமக்கு செய்து கொடுக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. பெருசு பெருசாக இட்லி தரணுமா, ஆனால் அவனுக்கு நஷ்டம் வந்துடக்கூடாதான். அதை ஒரு வேரியஸ் பாயிண்ட்டாக போட்டு அந்த சாப்பாட்டுக்காகவே பெரிய ஜெபம். ஜெபம் பண்ணுற வர்ற நீங்கள் சாப்பாடை பற்றியா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இன்றைக்கி அப்படித்தாங்க இருக்குது. வேணாம். கர்த்தர் நடத்தும் அமைதியில் உட்காந்துருந்தான். கர்த்தருக்காக 40ஆம் சங்கீதம், பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை நிச்சயமாக கேட்பார். நிச்சயமாய் உன்னுடைய சத்தம் அவருடைய காதுகளிலே ஏறும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்கிறவர், இவைகளையெல்லாம் உண்டாக்கி இது மட்டுமாய் வழி நடத்துகிறவர் உன்னை நடத்தாமல் போயிடுவார்? நிச்சயமாக போக மாட்டார். இந்த அம்மா போகுது, ஒரு பிடி மாவெடுத்து அப்போ சுட பார்க்குது. அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் நீர் தோசைன்னு. எத்தனை பேர் நீர் தோசை சாப்பிட்ருக்கீங்க? கல் தோசை, நிறைய தோசை இருக்குது. அன்றைக்கி தான் பார்த்தேன் நீர் தோசை எப்படி சுடுறான்னு. மாவில் நிறைய தண்ணியை ஊற்றி இப்படி அடிக்கிறான். எப்படினாலும் மாவில் தண்ணி ஊற்ற, இது அப்படி இல்லை, தண்ணியாக நிறையா ஊற்றி மாவு கொஞ்சம் தான் இருக்குது, அப்படி அடிக்கிறான். அப்புறம் அழகா நான் கை பேட்டுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே வாய்க்கில் போகணும், அப்படியே பேப்பர் மாதிரி எடுத்துட்டான். அது பேர் தான் நீர் தோசையான். சரி, ஒருவேளை அவர் நீர் தோசை சுட்டாளான்னு தெரியல, ஒன்றா 3 ஆக்கினா. ஆனால் அதுக்கு மேலே வேண்டான்னு விட்டுவிட்டான். நிச்சயமாக நான் நம்புகிறேன், அவன் அந்த தோசையை ஊற்றும் போதே மாவு உண்டாயிருக்கணும். ஏன்னா ஆடுகளின் நிலைமையை அறிந்து நடத்த நம்ம வாழ்க்கையில் எடுத்த பெரிய விசுவாசிகள்லாம் அங்கே ஒன்றும் பெரிய சாதனையாளர்கள்லாம் நம்மகிட்ட கிடையாது. நம்மகிட்ட விசுவாசத்தை காட்டிலும் அவிசுவாசம்தான் நிறையா. நம்பிக்கையை காட்டிலும் அவநம்பிக்கை தான் பெருசு. நம்பி செயல்படுறதை காட்டிலும் பார்ப்போம், வந்தால் பார்ப்போம், வரலன்னா. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நமக்கே நல்ல தகப்பன் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது, என் முட்டையை காட்டாமல் அவனுக்கு நல்ல கல்லை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பெருசாக கல்லை தர மாட்டாரியா? நான் விரும்புகிறதிலும், அப்போ உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் விரும்புகிறதிலும் வேண்டுகிறதிலும் மிகவும் அதிகமாக கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதம் அவருடைய வாக்குத்த வசனத்தின்படியே அவர் செய்வார். ஆனால் தேவன் இந்த நாட்களில் திருச்சபையில் எதிர்பார்க்கிறது, மக்களிடத்தில் எதிர்பார்க்கிறது, அவங்க வல்லமையுள்ளவர்களாக எல்லாரும் இருக்கணுங்கிறதுக்காக உத்தமமாய் நடக்க விரும்புகிறார். நீ உத்தமமாய் நடந்தால் நன்மையை கொடுக்காமலே என்ன செய்ய மாட்டார், அவன் நிச்சயமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நீங்கள் வல்லமை உள்ளவராக இருப்பீங்க. அந்த வல்லமை உள்ளவராக இருக்கும் பொழுது நீங்கள் வல்லமையான காரியங்கள் செய்ய முடியுமா முடியாதா? சுருக்கமாக ஜெபம் பண்ணலாம். நேற்று கேட்டேன், இப்போ எலியாவுக்கு வந்துட்டே போயிடுறேன். எலியாய் ஒரு நாள் எதுக்காகவும் ஜெபம் பண்ணவே மாட்டான், கஷ்டப்படவே மாட்டான். என்னை கேட்டாலும் டக்குன்னு நடந்து சுருக்கமான ஜெபத்தில் பெரிய அசைவார். ஆனால் அன்னைக்கு விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணான் எலியா. அப்போ நான் கேள்வி கேட்டேன், எத்தனை தடவை ஜெபம் பண்ணான் எலியா அப்படின்னு. நிறைய பேர் 7 தான் சொன்னாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சொன்னவங்க சொல்லக்கூடாது, அதுதான் நீங்கள் தான் கேட்டுப்பிட்டீங்கள. 8 தடவை ஜெபம் பண்ணோம். முதல்ல ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் தான் 7 தடவை. ஏன் இவ்வளவு நீட்டித்தது என்றால் அதற்கான காரணத்தை நான் பேசினேன்.
எலியா ஆரம்பத்தில் 17ஆம் அதிகாரத்திலிருந்து பார்ப்பீர்கள் என்றால், என் வார்த்தையின்றி மழை என்ன செய்யாது, வராது. எலியா உத்தமமாய் தேவனை நேசித்தவன், உத்தமமாய் பின்பற்றி எல்லாமே அவனிடத்தில் உத்தமம் இருந்துச்சு. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டவன். இப்போ மழையை நிறுத்தும்போது என் வார்த்தையின்றி என்ன செய்யாது, மழை வரணும்னா என் வார்த்தை தேவை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு 18:1-2 பார்த்தீங்கன்னா, நீ உன்னை காண்பி நான் மழையை தருவேன்னு சொல்கிறார். காண்பிச்சா போதும். ஆனால் எலியாவுக்கு மனசில் எது தான் இருக்குது, என் வார்த்தை சொன்னா தான் என்ன வரும். ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, காண்பி மழை வரும். அப்போ இப்போ இடையில என்ன போராட்டம் ஆகி போச்சு, எலியாவா தேவன் சொல்கிறதா? ஏற்கனவே அவருக்கு ஆண்டவர் எவ்வளோ சொன்னாலும் அவர் மனசில் இருக்கிறது தான் பெருசு. எத்தனாயிரம் பேரை வச்சாலும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நான் என்ன சொல்கிறேனோ அப்படிப்பட்ட அவருக்கு காண்பி மழை பெய்யும்னா எப்படி நம்புவாருன்னு நினைக்கிறீங்க? பேசணும், இல்லை எதையா செஞ்சால் தான் ஏதாவது நடக்கும். காண்பிச்சோன்னா எப்படி மழை வரும்? கேள்வி வருமா இல்லையா? நம்ம என்னைக்கு தேவன் சொல்கிறத மிஞ்சி வித்தியாசமாக யோசித்து பார்த்தால் நம்ம உத்தமம் நிச்சயமாக போயிடும். எங்கள் மிஷினரி அம்மா சொல்லுவாங்க வேதாம கல்லூரியில், மீன் யோனாவை விழுங்கினதுன்னு வேதத்தில் போட்டாலும் நம்புவேன், அதே வேளையில் யோனா அந்த மீனை விழுங்கினான் என்றாலும் நான் நம்புவேன். மீன் யோனாவை விழுங்க முடியும், ஆனால் யோனா மீனை விழுங்க முடியுமா? ஆனால் தேவன் செய்யணும்னு நினச்சாருன்னா விழுங்க கக்கவும் வைப்பார். இதில் இப்படி எழுதினாலும், ஏன்னா அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எலியாவுக்கு என்ன சொன்னால் தானே மழை வரும் நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஆகாப்ட சொல்லிவிட்டான் என் வார்த்தை இல்லாமல். அப்போ அவனை போய் காண்பினா அவன் மனசில் என்ன நினச்சிட்டு போயிருப்பான், நான் இப்படி சொல்லியிருக்கேன், அவங்க யாருக்குமே கேட்ட. அப்போ மழை வருமா வராதான்னு கேள்வி வந்துடுமா? அப்போ உத்தமம் குறையுதா இல்லையா? அதனால தான் ஜெர்மனுன்னு ஆண்டவர் சொல்லலை, காண்பின்னு சொன்னார். ஆனால் காண்பிச்சு இது வரைக்கும் அற்புதம் நடந்திருந்தால் நம்ம வரும். இது வரைக்கும் எதையும் காண்பிச்சல, செயல்படுத்தி தான் அற்புதத்தை பார்த்தவன். இப்போ காண்பினோன்னு அவனுக்கு என்ன வரல. அதனால் அவரே எங்கே போயிட்டார், அவரே ஜெபம் பண்ண போயிட்டார். அவருக்கு எப்பவுமே ஒரு தடவை ஜெபம் பண்ணால் உடனே காரியம் நடக்கும். இப்போ தேவன் சொன்னது காண்பிக்க தான் சொன்னார். மிதமிஞ்சி போய் தலையை கொண்டு காலுக்குள்ளே விட்டார். அது எப்படி தான் உள்ளே விட்டார்னு தெரியல. அப்படி ஸ்தோத்திரம். நமக்கெல்லாம் 4 காலம் இருந்தால் தான் ஜெபமே பண்ண முடியும். கத்தோலிக்க சபையில் இருக்கும்போது 2 காலில் பண்ணுவாங்க. பெந்தகோஸ்தே சபை வந்தால் 4 கால். அதுக்கப்புறம் இல்லைன்னா படுக்க போட்டுருவாங்க, இப்படி இல்லைன்னா இப்படி வந்துடுவாங்க. படுத்துட்டு எந்திரிச்சு வேலைக்காரன்ட்ட சொன்னான். இப்படி வேலைக்காரனெல்லாம் போய் பார்க்க சொன்னாரா? என்றைக்குமே தேவ மனுஷனாக இருந்து விட்டு தேவன் சொன்ன விதத்தை மாற்றி செயல்படுத்தினால் நிச்சயமாக தேவன் உத்தமராய் தெரியவே மாட்டார். உத்தமருக்கு நீர் உத்தமரும், மாறுபாடாக இருந்தால் மாறுபாடாய்த்தான் தேவன் தெரிவார். அதனால் தேவ பிள்ளையே, தேவன் உத்தமராய்த்தான் இருப்பார். நீ அவர் சொன்னதை உத்தமமாக நம்பு. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் சொன்னதை அந்நிய கண்களில் என் சொந்த கண்ணு அதை காணும். நான் உயிரோடு இருந்து தேவனுடைய நாமத்தை என்ன செய்வேன்? அப்படிப்பட்ட நிலைமைக்கு உன்னை மாற்றிக்கொண்டால் கீழாக்காமல் மேலாக்குகிறவர் வாலாக்காமல். ஆக நிச்சயமாக அப்போ சுடும்போதே நிச்சயமாக பார்த்தா ஆண்டர் டப்புன்னு சட்டி நிறையா மாற்றிருக்க மாட்டார். எடுக்கத்தான் வந்திருக்கும். சரி எடுத்தேன், ஆனால் மாவுக்கு அவள் சட்டியவே பார்க்கல, வெறும் கரண்டியவே பார்த்து சுட்டு அனுப்பிட்டா. ஆனால் திரும்ப வந்து பார்த்தா சுட அவன் மட்டுமா சாப்பிட்டா? அவள் சொந்த பந்தமும் சாப்பிட கிருபை செய்தவர். கர்த்தர் உத்தமர் என்றும். எலியாட்ட சொன்ன, நான் கட்டளை இட்டேன்னா கட்டளை இட்டது தான். ஒருவேளை அவள் அதை நேரடியாக ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் கூட தேவன் பொய் சொல்ல மாட்டார் என்று சொல்லி நம்பி, ஏன்னா அவர் பொய் சொல்ல தேவன்
மனம் மாற சொல்லியும் செய்யாமல் இருக்கிற நிச்சயமாக செய்வார் என்பதிலே நீ உறுதி உள்ளவனாக இருந்தால் உன் உத்தமம் உன்னை எப்படி மாற்றிடும்? வல்லமை உள்ளவனாக மாற்றிவிடும். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வல்லவனுக்கு புல்லும். அப்போ நீ வல்லவனாக இல்லைன்னா அவன் கையில் வச்சுருக்க ஆயுதமும் சவுலுக்கு அதுபோல் மாறிவிட்டது. 2 பேரும் சொல்லிடுறேன், பேய் விரட்ட போனாங்க. நமக்கு தெரியும் அந்த சந்தர்ப்பத்தை வாசித்திடலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 11 16 வரைக்கும் உண்டான காரியத்தில் ஸ்கேவாவின் புத்திர ஆச்சாரிய பிள்ளைங்க பேய் விரட்ட போனாங்க. அதை எல்லோரும் எடுத்து பார்த்துங்க. பேய் விரட்ட போகிறாங்க. என்ன செஞ்சான்? தேவனுடைய பிள்ளைகளினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த உடனே இவங்களுக்குள்ளேயும் ஒரு என்ன ஆசை? நப்பாசைன்னு சொல்லுவாங்கள்ல. ஒன்று பேராசையாக வரணும், இல்லை நப்பாசையாக வரணும். நாமும் செஞ்சு பார்ப்போமே. நப்பாசையில் செஞ்சது அது க்ளீனாக சொல்லிடுச்சு, தேவ மனுஷரையும் தெரியும், உன்னையும் தெரியும். ஆனால் அவன் இஸ்ரவேலின் சந்ததி தான், ஆசாரியரின் பிள்ளைகள் தான். ஆனால் தேவனுக்கும் அவனுக்கும் என்ன கிடையாது, அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத வாழ்க்கை நடத்தினபடினாலே அந்த பேரை பயன்படுத்தின போது சார்ஜ் சொல்லிடுச்சு, அவனையும் தெரியும் உன்னையும் தெரியும்னு சொல்லி எல்லாரையும் கீறி ட்ரெஸ் எல்லாம் கலட்டி போட அடிச்சு பிடிச்சி. இன்றைக்கி அநேகவர் இப்படி சிக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு சம்பவம் இருக்குது, நான் நேரமானால் தான் அதோட ஷார்டன் பண்ணிக்கிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9 அந்த 24 வரைக்கும் தேவனாலே தொடப்பட்ட மந்திரவாதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சீமோன் இல்லையா? அவன் பலவிதமான அற்புதங்களை அடையாளங்களை செய்தவன், சீடர்களாலே அவருடைய ஊழியத்தினால் சந்திக்கப்பட்டவன், சீடர்களோடே சுற்றிக்கிட்டு திடுறான். இவனுக்கும் ஒரு நப்பாசை வந்துடுச்சு. எப்படி இவர்களுக்கு ஒரு நப்பாசை வந்துச்சோ அதே போல் இவங்களுக்கும் நப்பாசை வந்துச்சு. நேராக போகிறான், காசு தர்றேன், நான் யார் மேலெல்லாம் கை வைக்கிறேனோ அவங்களுக்கு தேவனுடைய வல்லமை வழங்கணும்னு கேட்டான். ஒரே வார்த்தை, கேடுகிட்ட வேலை, நீ எதிலுமே சரியில்லாதவன், நீ உன் மனம் திரும்புதலும் சரியில்லை, நீ இன்னும் பிச்சிலும் பாவ கட்டிலும் தான் நீ இருக்கிற. ஆனால் யாரோட சுற்றிக்கிட்டு இருக்கான்? தேவ பிள்ளைகளோடு சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ தேவ பிள்ளைகளோடு சுற்றிக்கிட்டு இருக்கும்போது சில காரியத்தை பார்க்கும்போது சில நப்பாசை வரும். நாமும் செஞ்சு பார்ப்போமே. செய்யாத. தேவ பிள்ளையாய் மாறிவிடு, தேவனுக்கு உண்மையுள்ளவனாய் மாறிவிடு, உத்தமனாய் மாறிவிட்டு நீ ஜெபம் பண்ணினா நிச்சயமாக காரியங்களை வெற்றியாய் நடப்பிக்க கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஏனென்றால் அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு நாம் செயல்படுவோம் என்றால் நமக்கு கர்த்தர் துணையாக இருந்து வல்லமை கூட. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமும் 16:27 படிச்சிருங்களா? 1 நாளாகமும் 16:27. தேவனுடைய ஸ்தலத்திலேயும் இது இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? தேவ ஸ்தலத்தில் மகிமை இருக்கிறது, கனம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வல்லமை தேவனுடைய சமூகத்திலும் இருக்கிறது, ஆலயத்திலும் இருக்கிறது. நீ உத்தமமாய் நடக்கும்போதும் தேவன் உனக்கு அவருடைய வல்லமையை, தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய வல்லமையை நீ தேடும்போதும் நிச்சயமாக வல்லமை தருவார். அந்த வல்லமை உனக்கு கிடைச்சா உன்னை எதுவும் மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா வல்லமை ஒன்று, தேவ வல்லமை இருக்கு இல்லையா, ஒன்று ஒன்றை மேற்கொள்ள முடியாது. சகலத்தையும் கீழ்ப்படுத்தும்படியான கிருபை தருவாரா? எல்லாத்தையும் ஜெயிக்க நிச்சயமாக உதவி செய்வாரா? செய்ய மாட்டாரா? உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்யும்படியான பலனை தருவாரா? எல்லாமே உனக்கு கொடுக்கப்படும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே நாம் சரியான விதத்தில் நடந்து கொள்வோம் என்றால், முதலாவது நம்ம ஒரு உத்தமமான ஜீவியத்தை, அவரை குறித்து உத்தமமாய் நாம் நடந்து கொள்வோம் என்றால், அவரிடத்தில் உத்தமமாய் காணப்படுவோம் என்றால் நிச்சயமாக தேவன் வல்லமை தர்றாரு. அந்த வல்லமை எப்பவும் புதுப்பிக்கப்பட பலப்பட எங்கே கொண்டு வர்றாரு? தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது தேவன் கொடுக்கிற வார்த்தையை கொண்டு உன்னை நீ என்ன செய்து கொள்? பலப்படுத்திக்கொள். அப்படி நீ பலப்படுத்தி கொள்வாய் என்றால் உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எப்படித்தான் மாறும்?
பலமுள்ள வாழ்க்கையாக வாழும். உலகத்தில் நீ எப்படி ஓடினாலும் இழைக்க மாட்ட. பலசாலி இழைத்து போகலாம், வாலிபர் இடறி விழலாம், சோர்ந்து போகலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற நீயோ புதுபலன் அடைத்து கழுகுகளைப் போல செட்டையெடுத்து எழும்புவாய். நீ ஓடினாலும் இழைப்படைய மாட்டாய், நடந்தாலும். ஆகவே இந்த உயர்ந்த நிலைமையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த விரும்புகிறார். உத்தமமாய் நடப்போம், உத்தமமான வழியிலே காணப்படுவோம். உத்தமமாய் இருந்தால் நீ அழிவை காணாதபடி நிச்சயமாக கர்த்தர் உன்னை முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, அன்பு நல்ல ரட்சகரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த நல்ல நாளுக்காய் நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களிடத்தில் விரும்புகிற காரியம், எங்களிடத்தில் இருக்க விரும்புகிற காரியம் ஆண்டவரே, ஒரு உத்தமமாய் உம்மை பின்பற்றுகிற ஒரு அனுபவத்தை நீர் விரும்புகிறீர். ஆகவே அந்த உத்தமமான வழியிலே நடப்பதற்குரிய வழிகளை நீர் எங்களுக்கு காட்டியிருக்கிறீர். ஆகவே இந்த நாளிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் பலத்தின் மேலே பலம் அடையட்டும், உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள் பலப்படட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் செய்து முடிக்கட்டும் ஆண்டவரே. இருள் நிறைந்த இடத்துல வெளிச்சமாய் பிரகாசிக்கும்படியான கிருபைகளை தாருங்க. தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதம் அவளோடு தங்கியிருப்பதாக. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே